வணக்கம். தேர்தல் தர்பார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தேர்தல் தர்பாரின் பேசு பொருள் என்ன? இதோ செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாநில கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடுவது என்பது நடைமுறையில் பொருந்தக்கூடிய ஒன்றா என்ற கேள்வி எழுந்தது. ஆனாலும் பெரும்பாலும் ஒரே விஷயங்கள் வலியுறுத்தப்படும் என்று அதிமுகவும் நிறைவேற்றப்படும் என்று திமுகவும் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் பேசுபொருளாகின. அந்த வரிசையில் வெளியாகியிருக்கிறது அமமுக தேர்தல் அறிக்கை. வேட்பாளர் பட்டியல் தொடங்கி தேர்தல் அறிக்கை, பிரச்சார திட்டம், வேட்பாளர் அறிமுகம் என எதிலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியை அதிமுக பின்பற்றவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் டிடிவி தினகரன் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலையும் தேர்தல் அறிக்கையை பார்த்த பின்னர் அதில் ஜெயலலிதாவின் டச் இருப்பதாக கூறுகின்றனர். விவசாயம், மாணவர் நலன், பெண்களுக்கான பிரத்யேக திட்டங்கள் உட்பட மாநில உரிமை சார்ந்த பல்வேறு விவகாரங்களில் அமமுக தேர்தல் அறிக்கை முன்வைத்திருக்கும் தொலைநோக்கு பார்வைகள் ஜெயலலிதாவை பிரதிபலிக்கின்றன என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்திருந்தாலும் அவற்றை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்ற அளவிலான வாக்குறுதியோடு மட்டுமே ஆளும் அதிமுக நிறுத்திக் கொண்டது. தமிழகத்திற்கு தனி சேட்டிலைட், டேப்லெட், பள்ளி கல்லூரிகளில் ஃப்ரீ வைஃபை உள்ளிட்ட கவர்ச்சிகரமான திட்டங்கள்தான் வாக்காளர்களை கவருமா? தேர்தல் உத்தியில் உண்மையில் ஜெயலலிதாவை பிரதிபலிப்பது அதிமுகவா அல்லது அமமுகவா? இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய தேர்தல் தர்பார். அதிமுக வெர்சஸ் அமமுக. முன்னாள் முதலமைச்சர், மறைந்த அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களினுடைய வழியில் அவர் பயன்படுத்திய அந்த பாணியை தேர்தல் உத்தியில் உண்மையிலேயே பயன்படுத்துவது அஇஅதிமுகவா அல்லது அமமுகவா? தொடர்ந்து அமமுக தரப்பிலிருந்து அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக அந்த பாணியை, அந்த வழியை பின்பற்றவில்லை என்கிற ஒரு தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கும் போது தேர்தல் அறிக்கை தொடங்கி தேர்தலுக்காக வகுக்கப்படுகிற பல்வேறு வியூகங்களில் ஜெயலலிதாவினுடைய அந்த பாணி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுவது எந்த அளவிற்கு உண்மையான ஒன்று? விவாதிக்கலாம். நம்முடைய அரங்கத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு இளந்தமிழ் ஆர்வலன், அஇஅதிமுகவை சேர்ந்த திரு ஆவடிக்குமார், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு முஸ்தபா. வணக்கம். ராவடிக்குமார், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது, நீங்க பார்த்திருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பம்சங்கள், அவர்களினுடைய அந்த தொலைநோக்கு பார்வையை அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் இதுல ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை முன்வைக்கக்கூடிய விஷயங்களை அமமுக முன்வச்சிருக்கிறது, ஆனா அதிமுக இதையெல்லாம் முன்வைக்க தவறிவிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க அவர்களுடைய பிரச்சார தந்திரத்தில் உள்ளதான். தொலைநோக்கு பார்வைன்னு சொன்னீங்க, அந்த கட்சிக்கே தொலைநோக்கு இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறி. அந்த கட்சியினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? இந்த தேர்தலில் அந்த கட்சி என்ன நிலையை எடுக்க போகுதுன்றது இனிமே தான் தெரியும். அதனால இது அம்மாவினுடைய ஏதோ அம்மாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், அம்மாவினுடைய வாரிசுகள் என்று பிரகடனப்படுத்துவதற்காக அது அம்மாவை போல ஒரு போலியான அறிக்கையை, ஒரு போலியான கட்சியை நடத்துகின்ற ஒரு போலியான அறிக்கையை தந்திருக்காங்க. இதுல ஒன்றும் பெரிய அளவுல இல்ல. அப்போ போலியான கட்சி அப்படின்னு அமமுகவை நீங்க சொன்னா, உண்மையான கட்சி அதிமுகவாக இருந்திருந்தால் அவர்கள் வழியில, நீங்கள் சொல்லுகிற அம்மாவினுடைய வழியில அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் தேர்தல் உத்திகளும் இருந்திருக்கணும். ஆனா இல்லையே. நிச்சயமா அம்மாவினுடைய யுக்தி மட்டும் இல்ல, அம்மா இந்த நேரத்தில் இருந்திருந்தா என்ன செய்வாங்களோ அதை தான் செஞ்சிருக்கோம். இன்றைய அரசியல் கள சூழலுக்கு தேர்தல் நிலவரத்துக்கு தக்கவாறு தேர்தல் அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேர்தல் அறிக்கை மட்டுமே ஒரு தேர்தலுடைய வியூகம் இல்லை, தேர்தல் அறிக்கை ஒரு பகுதி தான். அதை நாங்கள் சரியாகவே செஞ்சுருக்கோம். எங்களால் எது சாத்தியமோ எது முடியுமோ அதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், தேர்தல் அறிக்கை அதிமுகவினுடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த பிறகாக பல விவாத பொருளாக அது மாறின அப்புறம் நம்ம பேசியிருக்கிறோம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பல்வேறு மாநில பிரச்சனைகளை முன்வைத்திருந்தாலும் அதை ஒண்ணு கூட அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா நாங்க இதை நிறைவேற்றி தருவோம், பெற்று தருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை, ஒரு வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில கொடுக்காம மத்திய அரசு இதற்கெல்லாம் நாங்கள் வலியுறுத்துவோம் வார்த்தை மட்டும்தான் தொடர்ந்து பயன்படுத்தியது. ஆனா நம்ம ஒப்பீட்டு அளவுல தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது அமமுக அதற்கான நம்பிக்கையை தருகிறது என்று சொன்னால் அந்த நம்பிக்கை அதிமுகவுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக, தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசியல் கட்சியாக, இந்தியாவில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியில் ஒன்றாக
தன்னுடைய கடமையை மக்களுக்கு சரியாக சொல்லியிருக்கிறது. எது சாத்தியமோ, இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சி நாங்கள் பிரதமர் ஆயிடுவோன்ற எண்ணத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கை தரல. பிரதமராகி ஒரு அமைச்சரவை அமைக்கக்கூடியவர்கள் தான் நிறைவேற்ற முடியும். நீங்க சொல்ற மாதிரி அது சாத்தியமான தேர்தல் அறிக்கையாக ஒரு நம்பிக்கையாக அதிமுக அதை முன்வைத்திருக்குமே, ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதை போராடி பெற்று தருவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க குறைந்தபட்சமா தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் என்பதே அவர்களை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சி தான், செய்ய வைப்போம் என்றுதான். ஆனா நிறைவேற்றுவோம் என்றது அந்த செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம இருந்தாலுடைய அது முடியாது. அப்ப சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கையா மற்ற கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கை? நாங்க எந்த கட்சி தேர்தல் அறிக்கையை பத்தி நாங்க வந்து அதுக்காக கவலைப்படலை. அதை வந்து நாங்க ஏதோ ஒரு அறிக்கையா தான் பார்க்க முடியுமே ஒழிய எங்களுக்கு அதை பத்தி எந்த கவனமும் இல்லை. எங்களுடைய தேர்தல் அறிக்கை கள நிலவரத்தை ஒட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்திருக்கிறது. அந்த தீர்வை எப்படி பெற வேண்டுமோ அந்த வழியை சொல்லியிருக்கோம். அந்த வழியை வந்து நாங்கள் முயற்சிப்போம், போராடுவோம், நாங்கள் அதில் வந்து வெற்றி அடைவோம். அதுக்கான போராட்டங்கள் தொடரும். பல்வேறு போராட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களாலும் அவர்களுக்கு பிறகு அம்மாவினுடைய அரசாலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் பல கோரிக்கைகள் வைத்திருக்கோம். சில கோரிக்கைகள் மத்திய அரசு செவிசாய்க்கல. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்றெடுத்திருக்கோம். அதனால ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவது என்பது அது சட்ட ரீதியாகவோ அல்லது நாடாளுமன்றத்தின் மூலமாகவோ அல்லது இணக்கமான சூழலிலோ அந்த முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக, வலியுறுத்தல் காரணமாக. அந்த மாதிரி வேற எந்தெந்த விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு எந்தெந்த கோரிக்கைகளை எந்தெந்த தீர்மானங்களை மக்களிடம் வைத்திருக்கிறோமோ அதுக்கெல்லாம் அதே மாதிரி பேசின தனி விவாதம் நிச்சயமா அது பேசலாம். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நம்ம பேசலாம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களும் அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது கடந்த காலங்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களினுடைய ஒரு முன்னோடி திட்டங்களாக அடுத்த வெர்ஷன், ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷனாக அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில மகளிருக்கான விஷயங்கள், மாணவர்களுக்கான விஷயங்கள், தொழில்துறையினருக்கான விஷயங்கள், பெண்கள் நலன், இந்த மாதிரியான விஷயங்களை பட்டியலிட்டு ஒப்பிடுறாங்க. அந்த ஒப்பீடு அதிமுக தேர்தல் அறிக்கையில ஏன் இல்லை? நீங்க ஒரு பஞ்சாயத்து தேர்தல் அறிக்கையும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்குன்ற அந்த தேர்தல் அறிக்கைங்க, நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்காக வைக்கிற தேர்தல் அறிக்கையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது சரியானதில்லை. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்றைக்கு இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற இடங்களில் வெற்றி பெற்று என்ன சாதிக்க முடியுமோ அதை சொல்லி 5 ஆண்டுகளில் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சாதிக்க முடியாத அதே விஷயத்தை தான் மீண்டும் அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பட்டியலிட்டிருக்கு. இல்ல 5 ஆண்டுகள் இல்லைங்க, இதுக்கு முன்னால 10-20 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகள் தான். இந்த 5 ஆண்டுகளில் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வை தந்திருக்கிறோம். அந்த தீர்வை தர முடியாத பிரச்சனைகளுக்கு போராடி இருக்கோம். அந்த போராட்டம் தொடர்கிறது. அது தொடருவதற்கு நாங்கள் தேவையானதை நாங்கள் செய்யறதுக்கு இந்த தேர்தலில் அதை தொடரணும். இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியது போல எந்த கட்சியும் குரல் எழுப்பல, காங்கிரஸ் உட்பட. அது போல வந்து அது பொது சிவில் சட்டத்திலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த 10% பொருளாதார ஒதுக்கீட்டிலிருந்து எல்லாத்துக்கும், மேகதாது பிரச்சனை இருந்து காவிரி பிரச்சனை இருந்து எல்லா பிரச்சனைக்கும் போராடி இருக்கோம். நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கோம். எல்லா வகையிலும் நாங்க எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கோம். ஆனா குரல் நிலைமை இப்ப என்ன அப்படிங்கிறது இவள் குரல் எழுப்பியதற்கு பிறகு இது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு குரலாக தான் பார்க்கப்பட்டதே தவிர தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலா பார்க்கப்படவில்லை. அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல கட்சிகள் நாடாளுமன்றத்தில் போகின்ற போது ஒரு வலிமையான எதிர்ப்பு குரலை, ஒட்டுமொத்த குரலை உருவாக்க முடியும். அதற்கான களத்தை அமைத்திருக்கிறோம். பேசலாம். திரு இளந்தமிழார்வலன், அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு அரசியல் களத்தில், அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், ஒரு 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் ஒரு அறிக்கையாக கூட பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய அளவில் தான் இருக்குதா? அவங்க வந்து இது தேர்தல் அறிக்கையாக புரிந்து கொள்ள முடியாததற்கு பல காரணம் இருக்குது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு தலைப்பில் நான் சொல்கிறேன், பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் வந்து வேளாண் தொழில்துறை மற்றும் சேவைத்துறைகளில்
பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட இதெல்லாம் பாதிப்பை குறைப்பதற்காக மத்திய அரசு தனித்தன்மையுடன் ஒரு சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று, இத்திட்டங்களை மாநில அரசுகளின் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறதுங்க. ஏதோ அவர்கள் கட்சிக்குள்ளே ஒரு நடந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்ட மாதிரி போட்டிருக்காங்களே தவிர இது தேர்தல் அறிக்கை கிடையாது. அதனால ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தெரியாத ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசோடு இணக்கமாக ஒரு கூட்டணி அமைத்து தேசிய அளவில் பாரதிய ஜனதாவோடு தமிழக அளவில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியின் மூலமாக ஒரு 25-30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மத்திய அரசை என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அதிமுக சொல்றேன். அதைத்தான் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசை அல்லது மத்திய அரசை அனைத்து இந்திய அதிமுக வலியுறுத்தும்னு சொன்னா வேண்டுகோள்னு சில இதில் எழுதியிருக்காங்க. அது மாதிரி சொல்லாம தொடர்ந்து பொருளாதார கொள்கை, கல்வி கொள்கை எல்லாத்திலுமே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளுகிறதுன்னு தீர்மானம் போட்ட மாதிரி. எனவே அவர்களுக்கு பார்க்கிறீர்கள் அப்படின்னா அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில வழங்கப்படும், கொடுக்கப்படும், நிறைவேற்றப்படும் அப்படின்னு கொடுத்த உறுதி எந்த அளவிற்கு நம்பிக்கையான. அதுதான் நீங்க ஹோல்சமா பார்க்கணும் எங்களுடைய நடவடிக்கையை. வருங்காலத்தில் இந்திய பிரதமர் யாராக இருக்க போகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டிலிருந்து, குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிரதமரை அடையாளப்படுத்தி பிரதமரை காட்டப் போகிறார்கள் தான் எங்களுடைய பிரச்சாரமாகவே நாங்கள் தொடர்ந்து செய்து. எனவே அந்த மாதிரி ஒரு பிரதமர் இருக்கும் பொழுது இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். என்னை தயவுசெய்து முடிக்க விடுங்க. முதல் பார்ட்டியும் சொல்ல விட மாட்டேங்க, இரண்டாவது பார்ட்டியும் சொல்ல விட மாட்டேன். முதல்ல நான் சொல்றது என்னன்னா, ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாம கூட்டத்தில் தீர்மானம் போடுற மாதிரி இருக்கிறவர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து இது தேர்தல் அறிக்கை மாதிரி இல்லை என்று சொல்வதை பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா புரிதல் இருக்கிறவங்க சொன்னா தான் அதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் 40 தொகுதிகளிலும் புதுச்சேரி உட்பட்ட 40 தொகுதிகளிலும் வென்று நாங்கள் அடையாளம் காட்டுகின்றவர் பிரதமர் ஆகும்போது தமிழ்நாட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்றோம். இதான் தேர்தல் அறிக்கை, இப்படிதான் இருக்கணும். இல்ல அதைத்தானே அவங்களும் சொல்றாங்கன்னு கேட்கிறேன். நாங்கள் அடையாளப்படுத்துவோங்கிறத இப்பவே முன்னிறுத்திட்டோம். மீண்டும் மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்பதை நாங்கள் இப்பவே சொல்றோம். அதையெல்லாம் நான் மறுக்கலைங்க. திட்டம் நிறைவேற்றப்படும், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லுவதை விட நாங்கள் மத்திய அரசே கேட்டுக்கொள்ளுகிறோம். என்ன தேர்தல் அறிக்கைன்னு கேட்கிறேன் நான். எந்த புரிதல்ல இந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்காங்கன்னு கேட்கிறேன் நான். அதுவே தவறு அடிப்படையில். அப்ப எங்களுடையதை குறை சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்றேன். முதல்ல தேர்தல் அறிக்கையான்னு சொல்றாருல்ல, அதையே பொருட்படுத்தாதீங்கன்றேன். இல்ல இப்ப கடைசியில இப்ப நீங்க மத்திய அரசு அப்படி நீங்கள் சொல்லுகிற ஒருவரை தான் நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுத்தீர்கள்னு சொன்னாலும் நீங்க போய் அந்த பிரதமரிடம் இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருக்கு, இதை வலியுறுத்துங்கன்னு நீங்களும் கேட்கத்தானே போறீங்க, வலியுறுத்தத்தானே போறீங்க. அதைத்தானே அவங்களும் தேர்தல் அறிக்கையில போட்டிருக்காங்க. வலியுறுத்தப்படும் என்று சொல்லுவதற்கும் இது நிறைவேற்றப்படும் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுது. உங்களுக்கு ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல. இதுல வலியுறுத்தப்படும் என்று சொன்னால் கூட அது வேற மாதிரியான ஒரு விஷயம். இவர்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம், மத்திய அரசே வீட்டுக்கு போகுது. நீங்க எந்த மத்திய அரசை கேட்கல? அமமுக எல்லாத்தையும் நிறைவேற்றப்படும் போட்டிருக்கணும். இல்ல அமமுக இதுல எல்லாத்தையும் வழங்கப்படும் நிறைவேற்றப்படும் ஒரு உறுதியை நம்பகத்தன்மையை கொடுத்துட்டு மத்திய அரசு கிட்ட வலியுறுத்த போது அவங்க வலியுறுத்த சொல்றேன். இந்த 2 டாக்குமெண்ட்ல இருக்கிற கண்டென்ட் பத்தி நீங்க பேசுறதா இருந்தா கண்டென்ட் தான் நான் சொல்றேன். இப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 104 தலைப்புகள்ல முன்னுரையும் நிறைவுரையும் முடிச்சு 102 தலைப்புகள்ல பல்வேறு மாநில நலன், சமூக நீதி, கூட்டாட்சி முறை, மாநிலங்கள் சுயாட்சி, வெளியுறவு கொள்கை, இலங்கையில நமக்கு இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் எல்லாமே இருக்கு. இல்ல எல்லாமே இருக்கு. நீங்க சொல்ற இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது டாக்குமெண்டாவே இருந்திர கூடாது அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உதாரணமா கடந்த ஆட்சிகள்ல இந்த தவறுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை சரியாக செய்வோம் என்று சடங்கார்த்தமாக அந்த விஷயத்தை சொல்லாம ஒரு நிதி ஆதாரம் தேவைப்படக்கூடிய ஒரு வாக்குறுதிக்கு அதுக்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து நான் சொல்லுவேன். நிதி ஆதாரம் வேண்டும், எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்குவோம். சரி, இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அனலிட்டிக்கலாக இளைஞர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சாதாரண பொதுமக்களும் வியாபாரிகளும் என்ன மனதில் இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கின்ற விதமாகவும் அவர்கள்
ஒரு புதிதாக ஒரு ஆட்சி அமைகின்ற போது தங்களுக்கு என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ அதை பிரதிபலிக்கக்கூடியதாக கண்டென்ட் வைஸ் இளந்தமிழ் ஆர்வலன் சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கான்பிடன்ஸ், அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கை ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையே கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் தேர்தல் அறிக்கையை நான் சொல்றேன். திரு கோட்டீஸ்வரன், ரெண்டு கட்சிகளும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பரஸ்பரம் இப்படி மாற்றி குற்றம் சாட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் ரெண்டு முகாம்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கிற, மக்களை ஈர்க்கிற, அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் மக்களை ஈர்க்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் தேர்தல் அறிக்கையினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை எந்த அறிக்கையில் நாம் பார்க்கிறோம் சார்? மக்களை இப்போ தேர்தல் அறிக்கை பொதுவாக பார்த்தீங்கன்னா, வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் அதில் பாதி கூட நடக்காது. அது திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இது வரலாறு. இப்போ அமமுகவோட தேர்தல் அறிக்கை ஏன் இப்போ ஒரு பேசு பொருளாக வந்திருக்குன்னா, இவங்க புதுசு. இதுக்கு முன்னாடி ஒரு பவரில் இருந்து கிரெடென்ஷியல்ஸ் எதுவும் இல்லை. அதாவது அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. இப்போ நீட்டுன்னா அதுக்கு அவங்க அதிமுகவை குறை காட்டுவாங்க, நாங்கள் கிடையாதுன்னு. ஆனால் அன்றைக்கி ஒன்றா இருந்தாங்க. ஜிஎஸ்டின்னு வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ எல்லா லைபிலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஏஐடிஎம்கே மேலே வரும். ஏன்னா ஏஎம்எம்கே இப்போ ரெபல் ஆனதுனால ஃப்ரீயாக இருக்காங்க. இது டிஎம்கே பொறுத்தி வரும்போது, மேனிஃபெஸ்டோ வரும்போது ஜிஎஸ்டி நீட்டுன்னு வரும். அப்போ காங்கிரஸ் தான் இருந்தாங்கன்ற மாதிரி. அவங்க ரெபலா இருந்தாலும் நீங்க பட்டியலிடக்கூடிய விஷயங்களை அவங்க முதல்ல எதிர்த்ததா தானே அவங்க தங்களை முன்னிறுத்திக்கிறாங்க. நாங்கள் ஜெயலலிதா வழி வந்தவர்களாக இருக்கிறோம், ஜெயலலிதா இதெல்லாம் எதிர்த்தாங்க, ஆனா அதிமுக இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சிருச்சு அப்படின்னு அந்த லெகசில அவங்க லெகசில இருந்தாங்க. இவங்க ஜனாதிபதி தேர்தல் அப்ப இவங்களும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ ஒன்னா இருந்தப்ப எதிர்த்து போடல. வெங்கையா நாயுடு ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தப்போ இவங்களும் பிஜேபிக்கு சப்போர்ட்டா ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி 37 தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டினும் அப்பவும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுங்க. அப்பவும் காவேரி இஷ்யூ இருந்தது. அப்போ ஜிஎஸ்டி ஒரு பேசு பொருளா இருந்தது. அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தேர்தல் அறிக்கைன்றது இப்போ ஆவடிக்குமார் சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஒன் ஆஃப் தி இஷ்யூ எலெக்ஷன் டைமில். ஸோ அந்த நேரத்தில் பப்ளிக் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கேம்பெயின், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் அவுட்டுக்கோசரம் தேவைப்படுற ஒரு யுக்தி. ஸோ இது அதிமுக விட அமமுக அது ஏன் உங்களுக்கு இப்போ ஒரு பேசு பொருளாக வந்திருக்குன்னா புதுசு இல்ல. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா தேர்தல் அறிக்கைங்கிறது சும்மா அது ஏதோ ஒரு சம்பிரதாயம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்கீம் தான் பொதுவாகவே இப்போ டிஎம்கே பேர்ல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அம்மா ஸ்கீம்ஸ் போன ஆட்சியில் சொன்னாங்க. அது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கார சென்னை ஆக்கப்படும், இனி வரலும் சொல்யூஷன் இல்லை. கூவம் சுத்திகரிக்கப்படும், இனி வரலும் சொல்யூஷன் கிடையாது. காவேரி இஷ்யூ சரி பண்ணப்படும், இனி வரலும் சொல்யூஷன். ஒரு 100 வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா ஒரு 50 வாக்குறுதி அவர்களால் நிறைவேற்ற முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இளந்தமிழ் ஆர்வலன் சொன்ன மாதிரி இது கான்பிடன்ஸா ஓவர் கான்பிடன்ஸா, இது தேர்தல் அறிக்கை, இது அறிக்கையே இல்லைங்கிற மாதிரியான ஒரு கிளாரிபிகேஷன் வரணும்ல. நீங்க வாக்குறுதி ஒரு 100 வாக்குறுதியை மக்களிடம் முன்வைக்கிறீங்க, அதுல 50 குறைந்தபட்சமாக 5 ஆண்டுகள்ல எங்களால நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத செஞ்சு காட்டுறது தான் இங்க முக்கியம். இப்போ முக்கியமான கேள்வி, அதிமுக சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் அமமுக சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க, ரொம்ப தொலைநோக்கா சிந்திச்சிருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் அவர்களால் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சார். இப்போ அமமுகவை பொறுத்தவரை ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாதான் அதுக்கு அடுத்த கேள்வி வரும். புரியுதா? இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பொறுத்தவரையிலும் எதுவுமே கவர்மெண்ட் ஜிஓவோ இல்லை கோர்ட் ஆர்டரோ கிடையாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா சட்ட சிக்கல்னு. இது ஒரு கேரண்டி, ஒரு அஷூரன்ஸ். வாய் சொல்ல வர்றது ஒரு டாக்குமெண்ட். அதாவது பார்ட்டிக்கு தான் டாக்குமெண்ட், அஃபிஷியல் டாக்குமெண்ட் கிடையாது. அது இல்லைங்க அன்னைக்கு இப்போ லேப்டாப் ஒரு பேச்சுக்கு சொல்லும், லேப்டாப் வழங்கப்படும், அவ்வளோதான் ஸ்கீம். அது 5 பேருக்கும் கொடுக்கலாம், 5 லட்சம் பேருக்கும் கொடுக்கலாம், 5 கோடிக்கும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது இது நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு 100% கேரண்டி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கொடுக்காது. பட் அவங்களுக்கு இது ஒரு பேசு பொருள். அவங்கள விட நாங்கள் இது புதுசாக சொல்லியிருக்கோம். இப்போ அமமுகவை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் டார்கெட் பண்ணி நோட் பேட் கொடுப்போம், ஃப்ரீ வைஃபை காலேஜுக்கெலாம், அப்புறம் விமனுக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்க ரூலிங் பார்ட்டி. ஸோ ரூலிங் பார்ட்டின்னும் போது ஸ்கீம்ஸ் சார்ந்து அவங்க சொல்கிறாங்க, ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ். இன்னொன்று இவங்களுக்கு இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன ஒரு சிக்கல் ஆகி போச்சுன்னா, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கு. திரு கோட்டீஸ்வரன் சொல்றதை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். ஆனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட லேப்டாப் உள்ளிட்ட மாதிரியான பல்வேறு விஷயங்களை குறைந்தபட்சமாக அவர்களுடைய ஆட்சியில செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள், மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ அதோட அடுத்த லெவல், அதோட மாடர்னைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு நம்ம ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா அது இதுவாகத்தானே இருக்க முடியும். அதுதானே அமமுக கையில் எடுத்து இல்ல சார். இப்போ அதையே நம்ம தப்புன்னு அதுதான் சார். என்னன்னா இப்போ ஏடிஎம்கே தான்
கவர்மெண்ட்டில் இருக்குது. அவங்களுக்கு தான் தெரியும் பணம் இருக்கா இல்லையா. ஏன்னா கஜானா ஆல்ரெடி 4 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் இருக்குது. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். புரியுங்களா? இப்போ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது திட்டம் செஞ்சால் இப்போ இவ்வளோ நாள் நீ தானே இருந்த, முன்னாடி 5 வருஷம் நீ தானே இருந்த, இப்போ 2.5 வருஷம் நீ தானே இருக்க, ஏன் இதை செய்யலைன்ற ஒரு கேள்வி அடுத்துன்னு வரும். அதனால ரொம்ப ரோசியா ஃப்ளவரியா வாய் சொல்ல வாக்குறுதி கொடுக்கறத விட சேஃபா ஆடி இருக்காங்க. பிரச்சனையே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி கடன்ல இருக்குது, கடன்ல இல்ல, அவங்க செய்யல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு தேர்தல் என்பதே வருகிறதே ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒண்ணுத்துக்காக அப்படின்னு பார்க்கிற போது அப்ப எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆளும் கட்சியை விட ஒரு படி அதிகமா போய்த்தானே தங்களுடைய எதிர்க்கட்சிகள் எப்பவுமே அட்வான்டேஜ் சார். ஏன்னா அவங்க ஆட்சியில கிடையாது. பப்ளிக் வந்து அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஆளும் கட்சி மட்டும் தான் தேர்தல் அறிக்கை கொடுக்க முடியும், எங்க கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, அப்படி இல்ல பணத்துக்கு இவ்வளவு தான் திட்டம் கொடுக்க முடியும், அவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியா ஆகிற சூழ்நிலையில அந்த கேள்வி வரும். எதிர்க்கட்சியாவே இருக்கும்போது வந்து நீங்க சொல்லலாம் கூவம் வந்து கிளீன் ஆயிடும், அடையாறுல வந்து பால் ஓடுன்னு கூட சொல்லலாம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சியா வரும்போது அவங்க சொல்றதுல மாட்டிக்கினது. இப்போ திமுக பொறுத்தவரை முன்னாடி சொன்னதுக்கு இப்போ கேள்வி வரும். இப்போ அமமுக இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இதுவே ஒருவேளை அவங்களுக்கு வந்து பவர்ல வராங்க அப்படின்னும் போது இந்த புக்கே அவங்களுக்கு அகைன்ஸ்டா வரும். பேசலாம், சொன்னீங்க அது செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். திரு முஸ்தபா, இப்போ ஜெயலலிதாவினுடைய வழியாக வழித்தோன்றலாக நாம் டிடிவி தினகரனை எடுத்துக்கிறோம், அமமுக அவர்களுக்கான அதை கிளைம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? அது தேர்தல் அறிக்கை தொடங்கி வேட்பாளர் பட்டியல் தொடங்கி பிரச்சார உத்திகள் தொடங்கி எல்லா விஷயத்திலையும் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், இன்றைக்கி வந்து தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு விவாத பொருள் எடுத்திருக்கீங்க. திமுகவும் தேர்தலை கொடுத்துருக்கு, ஏன் மதிமுக போன்ற இயக்கங்கள்லாம் தேர்தலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மாவின் சாயலில், ஏன்னா இவங்க 2 பேரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை முன்னிறுத்துறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா முன்னிறுத்துறாங்க. அவர்கள் வழியில் அவர்கள் சாயலில் யார் வந்து தேர்தலுக்கு கொடுத்துருக்கிறார், மக்களுக்கு எந்த அளவு போய் சேரும் என்றது தான் இங்கே விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவின் பார்வையில் இவர்கள் வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் முதல் பாயிண்ட்லேயே எண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நான் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று முஸ்லிம்கள் மேடையில் வாழ்வுரிமை மாநாட்டில் முன்மொழிஞ்சவங்க தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு நேர்மாறாக இன்னைக்கு இருக்கின்ற எடப்பாடி அரசாங்கம் பலமுறை அதான் சொல்றேன். எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா முற்றிலும் கோணம் மாதிரி எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுட்டாங்க. இதுலயே அம்மாவோட தொடர்ச்சியில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதையும் தாண்டி தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக போன்ற இயக்கங்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட போன்ற இயக்கங்களும் சரி, 7 தமிழர்களை நாங்கள் வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்வோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை அதில் வந்து ஒரு பாயிண்டாக வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கேட்குறேன், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அந்த இருக்கின்ற வேட்பாளரில் கூட ஒரு அன்வர் ராஜான்ற வேட்பாளர் கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமிய எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாமானிய இஸ்லாமியோட மனநிலையை வந்து உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடந்த 25 வருஷமாக விசாரணை கைதியாக கொத்தமடியாக ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கைதிகளுக்கு என்ன அறிக்கை கொடுத்தாங்க? ஒன்றுமே கொடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் காலங்காலமாக வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி லிப்ரான் கமிஷன் பரிந்துரையில் நாங்கள் வந்து ரங்கராஜ் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரையில் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், வேலை வாய்ப்புக்கும் கல்விக்கும். அதுக்கான அறிக்கை உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இல்ல இப்ப நீங்க சொல்ற ஜெயலலிதா வழியில் இவர்கள் அதை செய்யல அப்படின்னா அப்போ அவர்கள் உயிரோட அதெல்லாம் செஞ்சாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. செஞ்சாங்க, எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்தார்கள். நாங்கள் வந்து அந்த இடஒதுக்கீடுக்கு நாங்கள் ஒரு புது குழு உங்களுக்கு அமைச்சு தரோம், முறையாத சரிப்பு அதே உத்தரவாதம் தான் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றம் கொடுத்ததா நான் பார்க்குறேன். இவர்கள் வந்து நான் என்ன கேட்கிறேன், இவங்க கொடுத்த அறிக்கை மட்டும் உங்களுக்கு போதும் டூன்னு போட்டு மோடின்னு போட்டிருந்தா அவங்களோட சேம் அறிக்கைன்னு தான் நான் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் சொன்ன அறிக்கைக்கும் இப்போ நடந்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் அறிக்கிறதுக்கும் நேரு மாறான விஷயம். பாமரர்களை முஸ்தபா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு இதை செஞ்சு தந்துருவோம் அப்படிங்கிற எங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறீங்க. தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா விவசாயியை சார்ந்த ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, நெசவாளர்களை சார்ந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, மீனவர்களை சார்ந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஐயா சொல்ற மாதிரி இதை செய்து கொடுத்துதான் ஆகணுமான்னு கேட்டா அவர்களோட கோரிக்கையை நான் செய்து தருவேன், அழுத்தம் கொடுங்க அழுத்தம். நான் வந்து ஒன்றும் போய் மத்திய அரசை கழுத்தை பிடிச்சி நெரிக்க சொல்ல. நீங்கள் ஏற்கனவே மத்திய அரசுல கூட இருந்தீங்க,
பாராளுமன்றத்தில் மத்திய அரசை எதிர்த்தீங்க. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதையா போய்கிட்டு நாங்க வந்து இப்ப அறிக்கையை கொடுக்கிறோம், திருப்பி நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், நான் உங்களுக்கு பெற்றுத்தரோம் சொன்னா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா, இதே முத்தலாக்காக வாய்ச்சவடாலாக அன்னைக்கு இருக்கின்ற MP அன்வர் ராஜா அவர்கள் ரொம்ப பாராளுமன்றத்தையே அதிர வச்சார், உலகம் பேச வச்சார். இப்போ அந்த முத்தலாக் பிரச்சனை எங்க போச்சு? நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து நாம் திரு ஆவடி குமாரிடம் கேள்விகளை முன்வைக்கலாம். இது அதிமுக வெர்சஸ் அமமுக தேர்தல் உத்திகளில் யார் ஜெயலலிதா அவர்களினுடைய பாணியை வழியை பின்பற்றுகிறார்கள் என்பது குறித்து திரு ஆவடி குமார். முஸ்தபா அவர்கள் சில விஷயங்களை முன் வச்சாங்க. நம்ம தேர்தல் அறிக்கை அப்படின்னு ரொம்ப உள்ளார்ந்து பார்க்கல அப்படின்னா கூட முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது சிறுபான்மையினருக்கான குறைந்தபட்சம் வேட்பாளர் பட்டியலில் தொடங்கி தேர்தல் அறிக்கைகளில் கூட சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது அவர்களுக்கான ஒரு திட்டங்கள் குறித்தோ விஷயங்கள் குறித்தோ எதையுமே பேசல, முற்றுமாக ஒதுக்கியது போல புறந்தள்ளியது போல செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. இல்லை அவங்க அதாவது யாரோ பேசுகிறாங்கன்றதுக்காக நான் வந்து அதை பொறுப்பெடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதில் சிறுபான்மையினருக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளும் தொடர்ந்து எதிர்ப்போம்ன்றதை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அதுக்கு முத்தலாக்காக இருந்தாலும் சிறுபான்மையினர் பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் அது கடந்த காலங்களில் எதிர்த்திருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன நிலையை எடுத்தாங்களோ அதை தொடர்ந்து தான் வரும். அதில் எங்களுக்கு எந்த சமரசத்துக்கும் நாங்கள் எப்பவுமே இடம் தந்ததில்லை, இனியும் தரமாட்டோம். ரெண்டாவது, ஒரு தேர்தல் அறிக்கை என்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு வாக்குகளை கேட்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடியவைகளை தான் தேர்தல் அறிக்கையில் வைக்க முடியும். அதுதான் ஒரு களத்தை புரிந்தவர்கள் செய்யக்கூடியது. நான் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு செய்கிறது, மாநிலத்தில் செய்கிறதெல்லாம் சேர்த்து வச்சோம்னா அது ஒவ்வொருத்தரும் இயல்பு. இப்போ அந்த சுயேட்சை உறுப்பினர் இது ஏன்னா இது மக்களை ஈர்ப்பதற்கு யார சொல்றீங்க, நேரடியாவே சொல்லிடலாம். நான் சொல்ல வரேங்க. அதாவது இன்னைக்கு இப்போ ஊடகங்கள்லாம் கூட நீங்க இதை வந்து ஒரு ஏதோ அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஃபைட் இருக்கா மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது, ஊடகங்களே அதற்கான நம்பகத்தன்மையை உருவாக்குகின்ற போது இது எங்களை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த பத்மராஜன் ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு. அவர் நாமினேஷன் பண்ணிட்டு வந்தோன்னு அவர்கிட்ட கேட்டாங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்னன்ட்டு. அவர் சொன்னார், நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வரைக்கும் தொடர்ந்து போட்டிக்கிட்டே இருப்பேன், இதுதான் என்னுடைய லட்சியம்னாரு. அந்த மாதிரி யார் யாரோ வந்து ஒரு லட்சியத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அம்மா இன்னைக்கு எத்தனை பேர் அம்மாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அவங்களோட இருக்காங்க, எல்லாம் அம்மாவால் வழி நடந்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சியிலும் விரட்டப்பட்டவர்கள் வேலை இல்லாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு நீங்க அப்படி குறிப்பிட்ட ஆட்கள் இல்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினரான தினகரன், நீங்க தினகரனையும் பத்மராஜனையும் ஒப்பிடுறீங்களா? தினகரன் 12 வருஷத்துக்கு முன்ன கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர், அம்மா முகத்துல முடிக்காம பாண்டிச்சேரியில பதுங்கி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தவர் தான் துணை பொதுச் செயலாளராக தினகரனுக்கு அதிமுக சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. எப்படி பாக்குறோமோ அப்படிதான் தினகரனை பாக்குறோம் நாங்க. நீங்க வந்து சப்ஜெக்டுக்கு வாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லி இருக்கிறது, நீங்க இந்த தேர்தல் அறிக்கை இல்ல, கடந்த நாடாளுமன்றத்தில் அம்மா வச்ச தேர்தல் அறிக்கை பாருங்க, அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க, அந்த வாசகங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுங்க. இன்னைக்கு யாரோ வந்து வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்து தேர்தல் அறிக்கை தந்தது, அது அம்மாவுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஒப்பிட்டு பேசுறது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிலை இல்லை. எங்களுடைய நிலை, அம்மாவினுடைய நிலை என்னன்றது எங்களுக்கு தெரியும். அம்மாவினுடைய கடந்த கால அறிக்கைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அவர் சொன்னார், அவர் இது கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே அம்மா வந்து பிஜேபியினுடைய பி டீமை தான் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நரேந்திர மோடி ஆட்சி அமைச்ச உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நரேந்திர மோடி ஆதரிக்குதுன்னு சொன்னாங்க. அம்மா இருந்த வரைக்கும் அதிமுகவுடைய குற்றச்சாட்டு நாடாளுமன்ற அஇஅதிமுக பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது வச்சாங்க. இன்னைக்கு அவர் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் இவங்க யாரோ ஓட்டு கேட்டாங்களா? இவங்களா போய் எதுக்கு போட்டாங்க? துணை ஜனாதிபதிக்கு எல்லாரும் ஒன்னா சார், ஒன்னா இல்ல, தனித்தனியா இருந்தாங்க. தனி கட்சி தனியா இருந்து அவங்க ஏத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் போட்டாங்க. அதுதான் சொல்றேன், அது அம்மாவினுடைய நிலை, அதை தொடர்ந்தாங்க. சரி, அதாவது
பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பிஜேபியோட பி டீம்னு அதிமுக குற்றம் சாட்டுகிற அளவுக்கு தான் இவங்க அம்மாட்டேருந்து அந்நியப்பட்டு போயிருக்காங்கன்றது அவர் வாயாலே வந்துருச்சு. இப்போ வந்து அம்மா அவர்கள் எந்த தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே வாசகத்தை தான் நாங்களும் கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறார். இப்போ 37 உறுப்பினர்களை கையில் வைத்துக்கொண்டு மிரட்டி உருட்டி, ஏன் மிரட்டி உருட்டினா எப்படின்னா ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, முத்தலாக்கை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினார். முத்தலாக்கு கடுமையாக எதிர்த்து பேசிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜாவுக்கு சீட்டு கிடையாது. அந்த சீட்டு எல்லாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு அவருடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ ரைட் பண்ணுறாங்க குற்றச்சாட்டுகளை வைத்து. இதுதான் வந்து அம்மா அவர்களுடைய கொள்கையை பிரதிபலித்தவர்களுக்கு இவங்க தரப்புல இல்ல. அதை பத்தி அன்வர் ராஜாவே கவலைப்படலையே. சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் சொல்லல. சீட்டு கொடுக்காததுல யாரும் கவலைப்பட்டாங்க கவலைப்படலையான்னு நான் சொல்லல. முத்தலாக் விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூலாதார பதவியை புடிச்சு ரோட்ல விட்டுட்டு அவங்க வீட்டுல அதை போய் பார்க்க சொல்லுங்க. எங்க கட்சியில யாரை காப்பாற்றே இல்லாம சும்மா லோன்னு கத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு அரசியல குழப்பம் பண்ணி நீங்க தலைப்புக்குள்ள பேசி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படி, யாரால், யாரை வந்து திருப்பி நமக்கு கரண்ட் சப்ஜெக்ட் வரல. இவங்க அப்புறம் சட்டமன்ற தனி மனித விமர்சனம் எனக்கு 2 வரி அலோவ் பண்ணுங்க. அவர் பேசும்போது நீங்க அலோவ் பண்ணிட்டீங்க. எனக்கு 2 வரி. சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவர்களுக்கு ஏன் இந்த விமர்சனம் மறந்து போச்சு? ஆதாயம்னா மறந்து போயிருமா? 2வது, ஏங்க சின்னம்மாவை தேர்ந்தெடுத்து நாங்க தேர்ந்தெடுத்தோம். கட்சியை வந்து 1.5 கோடி தொண்டர்களுடைய தலைவியா இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா 1.5 கோடி தொண்டர்களை கொண்டு போய் அவங்களுடைய அக்கா மகனோட அடகு வைப்பாங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த கட்சியில இருக்க யாருமே பின்னோக்கி போயிட்டே இருப்போம். ஒரு வரி சொல்லணும். இவ்வளவு ஆத்திரப்படுறாருல்ல, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியமிச்ச பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்க அந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு கொடுக்கும்போது கவர்னர் கிட்ட போகும்போது எதற்கு மக்கள் செல்வ டிடிவி தினகரன் சந்தர்ப்பவாதம், சுயநலம், இது 2ஐயும் வச்சுக்கிட்டு தனி மனித தாக்குதல். அவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அம்மா சொன்ன அதே வாசகத்தை தான் சொல்லியிருக்கிறோம்னா, இந்தியாவில் 3ஆம் பெருங்கட்சியாக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஜெயிக்க வச்சாங்க. அங்க போய் நீங்க அதே வாசகத்தை இன்றைக்கும் கொடுக்கிறேன் என்று சொன்னால், இடையில எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வந்தோடனே சொன்னார்ல, நாங்க மத்திய அரசாங்கத்தோடு ஒரு ராஜ்ய ரீதியான ஒரு இணக்கமான போக்கை பண்றோம்ட்டு. அப்ப அம்மா கொடுத்த அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் என்ன செஞ்சாங்க? அதுதான் நாங்க செய்த விஷயங்களை தாண்டி செய்யாத விஷயங்களை வலியுறுத்துவோம் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ற வலியுறுத்துறோம், நீங்க சொல்றது அதுல இருக்கு. நான் என்ன சொல்றேன், அம்மா கொடுத்த அதே வாக்குறுதியை தான் நாங்கள் அப்படியே கொடுத்துருக்கிறோம், ஒன்றும் மாறலைன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த 5 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள்? இப்ப இவர்கள் சொல்லக்கூடியது, நிதிநிலை அறிக்கையில மத்திய அரசாங்கம் நமக்கான நிதி பகிர்வுக்கு எவ்வளவு வஞ்சகம் பண்ணிருக்குன்னு பன்னீர்செல்வம் நிதிநிலை அறிக்கையில வாசிக்கிறார். அதை பத்தி ஏதாவது இதுல இருக்கா? ஏதாவது அதுல அவங்க வந்து இல்ல, நீங்க மாநிலம் சார்ந்தே, மாநில உரிமை சார்ந்தே அதைத்தான் அவர் திரும்ப மீண்டும் மீண்டும் விமர்சனம் பண்றாரு. நீங்க பஞ்சாயத்து தேர்தல் அறிக்கை மாதிரி இதை எதிர்பார்க்காதீங்க, நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை மாதிரி இதை எதிர்பாருங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது எப்படி இருக்கும் என்று புரியாதத நீங்க என்ன செய்ய முடியும்? புரியாத நிலையில் இருந்து கொண்டு இது பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி இருக்குன்னா, இஸ்ரோ உதவியுடன் தமிழ்நாட்டு வேளாண் மக்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் மீன் வளத்தையும் நம்ம தட்பவெட்பத்தை பார்ப்பதற்கும் ஒரு செயற்கைக்கோள் வந்து இஸ்ரோ மூலமாக அனுப்புவேன் என்று சொல்ற அறிவியல் பூர்வமான தேர்தல் அறிக்கையை திரு ஆவடிக்குமார் வந்து பஞ்சாயத்து தேர்தல் பாராட்டிட்டோம். அந்த பேசல அவரைத்தான் நான் சொல்றேன். உங்களுடைய பாராட்டுதலுக்கு நன்றி. விமர்சனங்கள் செய்யறவங்க எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டதாகவே இருக்கட்டும் திரு கோட்டீஸ்வரன். இது மீண்டும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்றதாவே இருக்கட்டும். ஆனால் அதுல குறைந்தபட்சமா எந்தெந்த அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு, எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் இடம்பெறல, அதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுற விஷயங்கள்ல முஸ்தபா அவர்கள் குறிப்பிட்ட சிறுபான்மை இனருக்கான அந்த விஷயங்கள் குறித்து அமமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, சச்சார் கமிட்டியோ ரங்கநாத் மிஸ்ராவினுடைய அந்த அறிக்கை தொடர்பான விஷயங்களை மேற்கோள் காட்டுகிறது. அதையெல்லாம் நாங்க வந்து அந்த அறிக்கையில் இடம்பெற்ற விஷயங்களை செயல்படுத்துவதற்கு நாங்க தொடர்ந்து முயற்சிப்போம், வலியுறுத்துவோம்ங்கிற விஷயத்தையாவது குறைந்தபட்சமா அவங்க அதை பட்டியலிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறது? பட்டியலிட்டுட்டே போக வேண்டியதான் சார். ஏன்னா சொன்னோன்னா செய்யணும். எல்லா கட்சியுமே நிறைய விஷயத்த சொல்லிட்டு செய்யாமல் விட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா மாதிரியே ராக்கெட் சயின்ஸ் சென்டர் வந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி சொல்கிறது கிடையாது, ரொம்ப நாளாக சொல்கிறது. சேது சமுத்திர திட்டம் ரொம்ப நாளாக சொல்கிறது. அதே மாதிரி விவசாயிங்களுக்கு வந்து
வாழ்வாதாரத்தை ஏற்றுவோம், உயர்த்தி காட்டுவோம், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கட்சியுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று இது வந்து ஒரு ஆவடிக்குமார் சார் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா அது யாரை குறிப்பிட்டு இல்லை, எல்லாருமே சொல்லணும். நீங்கள் திமுகல இருந்து ஆரம்பிச்சு, அதிமுகல இருந்து ஆரம்பிச்சு, காங்கிரஸ்ல இருந்து, பிஜேபியில இருந்து எல்லாருமே இப்போ வாய்ப்பு கொடுத்தா சிறு கட்சிகளும் சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி கிடையாது. அது வந்து எப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு செல்போனை விற்க போறீங்கன்னா இந்த செல்போன் வாங்கினா இவ்வளோ பெனிஃபிட், நீங்க உடனடியாக தீர்க்க முடியாத ஒரு நீண்ட கால பிரச்சனைகளை ஒரு பேசி தீர்க்க வேண்டிய திருப்பி திருப்பி வரக்கூடாது சார். அந்த ஒரு வாட்டி நீங்க எந்த பார்ட்டி மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 100 பக்கம் இருக்குன்னா அது 50 பக்கம் பழசு, அதே திருப்பி திருப்பி ரீசைக்கிள் ஆகுது. கச்சத்தீவு இஷ்யூ எவ்வளோ நாளா இருக்கு? எதனா ஒரு பார்ட்டி சொல்யூஷன் கொடுத்துருக்கா? கிடையாது. ஆனா இன்னைக்கும் அது பேசு பொருள். 7 பேர் தமிழர் விடுதலை, எதனா சொல்யூஷன் இருக்கா? அதுல எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு? இப்போ ஒருத்தரை விட்டா இப்போ மற்ற இயக்கங்கள் கேட்பாங்க, இப்போ நாங்கள் வந்து பேன் பண்ணோம், பேன் பண்ணல, அந்த மாதிரி 1008 சட்ட சிக்கல் இருக்கு. இது வந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி திருப்பி திருப்பி அதையே போட்டு சேர்த்துக்கிறது. பட் இந்த மேனிஃபெஸ்டோ ஏன் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா, கோட்டீஸ்வரன் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுறணுமா? பழசாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணத்திற்காக அதை முன்னிறுத்துறதுங்கிறத விட்டுறணும்னு சொல்றீங்க. அதாவது பொதுமக்கள் பார்வையிலயோ இல்ல பத்திரிகைக்காரன் பார்வையிலோ எப்படின்னா, மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று சொல்றீங்கன்னா மினிமம் வேறுபாடு இருக்கு. இல்ல பத்திரிகையாளர்கள் பார்வைக்கும் பொதுமக்கள் பார்வைக்கும் சரி, பொதுமக்கள் பார்வையாவே வச்சுக்கோம். எல்லாருக்குமே என்னன்னா ஒரு விஷயம் சொன்னா அதை எதிர்பார்ப்பாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ற விஷயத்தை செய்யறது கிடையாது, பாதிக்கு மேல செய்யாததுனாலதான் சொன்னார். இல்ல முஸ்தபாவே சொன்னார் முதல் சுற்றுல குறைந்தபட்சமாக அதற்கான ஒரு உறுதியாவது அஷூரன்ஸையாவது எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை கூட கொடுக்கலையே. இப்ப இங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இங்க வந்து பொதுமக்கள் கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஊடகலாளர், நான் ஒரு ஊடகலாளர், உங்க 3 பேர் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க. இப்போ இதை நீங்க பொதுமக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொன்னீங்களே செய்யலையேன்ற ஒரு கேள்வி வரும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று, எந்த மேனிஃபெஸ்டோ எந்த பார்ட்டி ஆகட்டும், பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற திட்டம் தான் செய்ய முடியும். பணம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பணம் செலவாகும், என்ன ஸ்கீம்னு எதனா ஒரு பார்ட்டி மேனிஃபெஸ்டோல டீட்டெயில் இருக்கா? கிடையாது, கொடுக்கவும் முடியாது. தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு, கட்சிகள் கொடுக்க இல்ல சார், தேர்தல் ஆணையமும் கேட்கும் சார், கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து மேனிஃபெஸ்டோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் மாதிரி. இந்த சோப்பு யூஸ் பண்ணா இது வராது, ஆனால் அதில் என்ன இருக்குது, அதில் பின்னாடி என்ன அப்படின்றதுக்கு யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மேனிஃபெஸ்டோவோ. அது வந்து ஒரு கேம்பெயின் ஸ்டைல். அது மாதிரி நான் இது பண்ணுவோம். அவர்களுடைய பார்வையில இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் அறிக்கைகளுமே ஒரு விளம்பர புத்தகம். விளம்பர புத்தகமா திரு முஸ்தபா, உங்களுடைய நிறைவு கருத்தாக முன்வைக்கலாம். இது அப்படியான வழியில நீங்க இது முக்கியத்துவம் கொடுக்கல, சிறுபான்மையினருக்கோ நீங்க வேட்பாளர் பட்டியல் தொடங்கி முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அதை வந்து தொடர்ந்து காப்பாற்றுவார்கள், அதுக்கு தொடர்ந்து அவர்கள் இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதா? என்னன்னு கேட்டீங்கன்னா சார், தமிழ்நாட்டில் நாங்கள் கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலும் சரி, 2016 சட்டமன்ற தேர்தலும் சரி, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அம்மாவோட தாரக மந்திரம் என்னன்னு சொன்னால், சொன்னதை செய்தார்கள், செய்யாததையும் செய்வார்கள். அது அம்மா அது மாடு கொடுத்தாங்க, தாலி கொடுத்தாங்க, வக்ஃபு வாரியத்துக்கு உலமாக்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, பென்ஷன் கொடுத்தாங்க, ஹஜ்ஜி மானியம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்கா நீங்கள் ஐயா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையே விட வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தேர்தல் அறிக்கை விடணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் டாக்டர் படிக்க போகிறான், அவனை டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் தான் அவன் படிப்பான். படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி படிப்பான்? எங்களுக்கு அஷூரன்ஸ் கிடைச்சது, எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, அம்மா வந்து சொன்னதை செஞ்சிருக்காங்க, ஹஜ்ஜி மானியம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துலேருந்து 30 லட்சத்துலேருந்து 40 லட்சமா உயர்த்தி கொடுத்து ஹஜ்ஜி மாநிலத்தை நீங்க பறிச்சிட்டாங்க. பறிச்சு கொடுத்ததுக்கு அதுக்கு கண்டனம் கூட இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுக்கல. ஆவடிக்குமார் ஐயா சொன்னதுக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் பதில் சொல்றேன், ஒரு சாமானியனா பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த கட்சி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, 12 வருஷமா வந்து பாண்டிச்சேரியில் வந்து பதுங்கி இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாப்புல. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு விதத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன், விகே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் விகே சசிகலா அவர்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி. எனக்கு என்ன, இந்த குடும்பமே ஆதிக்கம் இருக்க ஒரே கண்டிப்பாக கருத்தை சொல்லிடுறேன். அதுல இருந்து வெளியில இவங்க வந்து சேர்ந்தது அந்த குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது தான். ஆனால் அவங்க வீட்டில் போயஸ் கார்டனில் இருக்கும்போது, அம்மா நீங்கள் வந்ததான் மழை பெய்யும், நீங்க வந்ததா நீங்க தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது செய்யாத நாட்டு மக்கள் வந்து எப்படி பாப்பாங்க? அதே நாக்க வச்சு அவங்கள நல்லவங்கன்னு சொல்லிட்டு அதே நாக்க வச்சு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, திருப்பி திருப்பி அதே பாதி கண்டென்ட் எல்லா பார்ட்டியும் பண்ணாதீங்க, உங்களால எது முடியுமோ, நடைமுறைக்கு எது சாத்தியமோ, எது செய்ய முடியுமோ அதை சொல்லுங்கன்னு தான் சொல்றோம்.
எது நிறைவேற்றப்படும், எது வலியுறுத்தப்படும், எது உண்மையிலேயே மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்கிற பல்வேறு வகைகளான தேர்தல் அறிக்கைகள் வெளியாக இருக்கிறது. அதனுடைய ஒப்புமையாக ஒப்பீடாக பேசியிருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு இளந்தமிழ் ஆர்வலன், திரு ஆவடி குமார், திரு கோட்டீஸ்வரன், திரு முஸ்தபா நால்வருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.